உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? ப்ரோ என்னோட பேர் வந்து நவீன் பொன்சங்கர். நான் சேலம்லேருந்து வரேன். என்னோட ரேங்க் வந்து ஓவரால் 33. நான் வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்க. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுறேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் பிஇ முடிச்சிருக்கேன். சிவில் முடிச்சிருக்கீங்க. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ முடிச்சீங்க சார்? நான் 2015 பாஸ் அவுட். 15. ஓகே. எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கணுன்ற டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சது 2024ல். 24 தான். எஸ். 9 இயர்ஸ் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாம், 9 இயர்ஸ் ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறமேட்டு சரி ஓகே நம்மளே படித்து பாஸ் ஆகிடலாம்னு சொல்லிட்டு 24ல் ஜாயின் பண்ணி 1 இயர் படித்தேன். 1 இயர் முடிஞ்சோன்னே எக்ஸாம் வந்துச்சு, கிளியர். ஓகே. உங்களோட எத்தனாவது முயற்சி சார்? நான் காலேஜ் முடிச்சதுலேருந்து எக்ஸாம் அப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் படிச்சுட்டு எழுதுறது இதான் ஃபஸ்ட் டைம். ஓகேங்க சார். இப்போ உங்களுடைய ஜேடிஓக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி சொல்லுங்கள். எக்ஸாம் தேர்வு முறை எந்த மாதிரி இருக்கும்? இது வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வரும். இதில் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வருவாங்க. இதில் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவங்க போத் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே எழுதுகிற மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் வந்து ஒரு பேப்பர் இருக்கும், நான் டெக்னிக்கல் வந்து குரூப் 4 எழுதுகிற மாதிரி ஜென்ரல் பேப்பர்ஸ் எங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிலேருந்து எல்லாமே வந்துடும். ஹிஸ்ட்ரி எல்லாமே எங்கள் கோர் சப்ஜெக்ட் வந்து ஒரு பேப்பர் வந்துடும். இது ரெண்டுலேயுமே நாங்கள் கிளியர் பண்ணி எங்கள் ரேங்க் வந்தால் தான் எங்கள் ரேங்க் ஓவரால் ரேங்க் வரும். ஓகே. அதுலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ண முடியும். நீங்கள் ரெண்டுத்துலேயுமே எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க சார்? நான் வந்து டெக்னிக்கலில் வந்து 183 போட்டேன். ஓகே. நான் டெக்னிக்கல் வந்து 63 போட்டேன். மொத்தமாக 246 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். கொஸ்டின்ஸே 246 கொஸ்டின். ஓகே ஓகே. எப்படி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள், ஐடியா சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி நம்ம தனியாக படிக்கலாம். தனியாக படித்தா ரொம்ப டைம் டிலே ஆகும். இப்போ நம்ம ஒரு கைடன்ஸோட படித்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ண முடியும். அதனால தான் வந்து இந்த ஃபாஸ்ட் அச்சீவ்மெண்ட் நம்மளால் கொடுக்க முடியும். நம்ம வந்து தனியாக படிக்கும் போது ரொம்ப டிலே எடுக்கும். இப்போ ஒருத்தர் சொல்லிட்ட போது நம்ம டக்குன்னு ரிவைஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. அதனால ஒரு இன்ஸ்டியூட் கைடன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டர் ஆப்ஷன். ஓகே. இப்போ நீங்கள் 15ல் காலேஜ் முடிச்சிருக்கீங்க. 24னா 9 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சது திரும்ப படிக்கிறீங்க போது ஆரம்பத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்குல்ல, எப்படி? இல்லை, ஆரம்பத்திலே வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்திருக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம் இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் அவ்வளோவா வராது. ஓகே. 3 to 4 years ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். இப்போ வந்து 1920 தான் வந்து இயர் பை இயர் போஸ்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தனியாக படிக்கும் போது ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சோம். ஓகே. இப்போ ஒரு 10 யூனிட் இருக்கும்ல உங்கள் டெக்னிக்கல் பேப்பரில், அதில் ஒரு 5 யூனிட் இல்லை இதெல்லாம் முக்கியமானது கண்டிப்பாக படிக்கணும்னா எப்படி? கண்டிப்பாக 10 யூனிட் படிச்சாகணும். ஒரு யூனிட் ஸ்கிப் பண்ணால் கூட நம்ம பின்னாடி போயிடுவோம். ஓகே. இப்போ யூனிட்டுமே நம்ம வந்து கண்டிப்பாக ஃபுல் ஃபோக்கஸ்டோட படிச்சு தான் ஆகணும். ஓகே. இப்போ ஏஐக்கு படிக்கிற மாதிரியே தான் இதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியாக இருக்குமா? கொஸ்டினோட ரீடிங் எபிலிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே சேம் சிலபஸ் தான். சேம் சிலபஸ் தான். ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் மாறும். ஓகே. மற்றபடி சப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துட்டா காலேஜில் படித்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இந்த 10 யூனிட்டுக்குள்ள வந்துடும். ஓகே. நம்ம படிக்கிறப்பவே ஏஐ லெவலுக்கு படிக்கணும். ஆனால் அப்போ படிக்கும் போது ஏஐ லெவல்லேருந்து ஐஏஎஸ் லெவல் வரைக்குமே படிச்சிடலாம். ஓகே ஓகே. ஐஏஎஸ் கேட் லெவலுக்கு படித்தோம்னா இதெல்லாம் வந்து ஈஸியான எக்ஸாம்ஸ் தான் நடத்துவாங்க. ஓகே. இப்போ நம்ம கல்லூரியில் படித்த புக்ஸ் தான் படிக்கணுமா இல்லை ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்? கல்லூரியிலே ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் தான் கொடுக்குறாங்க. லோக்கல் ஆத்தர் புக்லாம் ஏதோ ஒரு சில காலேஜஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. பட் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு, லைப்ரரிஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இங்கே கல்லூரியில் படித்தது இல்லாமல் இதை ப்ரிசைஸாக கண்டென்ட் கொண்டு வந்து இதெல்லாம் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் டிசைன் கொண்டு வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கும் போது தான் நம்ம அதை கிளியர் பண்ண முடியும். இல்லையா அந்த நோட்ஸ் நம்ம கையில் இருக்கணும். எப்படி படிக்கணும், இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற நோட்ஸ் ஆச்சு நம்ம கையில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை கிளியர் பண்ண முடியும். ஓகேங்க. இது உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பருக்கு. ஜிஎஸ் பேப்பர் எந்த மாதிரி படிச்சீங்க? ஜிஎஸ் பேப்பர் வந்து நாங்கள் டெக்னிக்கல் படிச்சுட்டு இருக்கும்போது ஜிஎஸ் படிக்க டைமே கிடையாது. பட் சைட் பை சைட் படிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தோம். நான் இதுக்கு முன்னாடி ஏஐ எக்ஸாம் தானே, அதில் எனக்கு 2 கொஸ்டின்ஸில் இன்டர்வியூவில் இங்கே போஸ்டிங் கிடைக்காம போயிடுச்சு. எனக்கு முன்னாலே முடிஞ்சிருச்சு. ஓகே. நான் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணது இது 10 days அப்புறம் தான் இந்த எக்ஸாம் தானே. பட் அதில் என்ன ஜென்ரலில் விட்டணும் அது திருப்பி அந்த 10 daysல படிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 month கழிச்சு இந்த எக்ஸாம் வரும்போது கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க சார்? எங்களோட டைமிங் ஸ்டடி ஹவர்ஸ் வந்து பர் டே ஃபுல்லாக படிக்கிறதா ஸ்டடி ஹவர்ஸ். அதில் வந்து எல்லா மணி நேரம் படிச்சுட்டு இருக்க முடியாது. ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த போர் அடிக்கிற நேரத்தில் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா யார்கிட்டயாவது பசங்கிட்ட பேசிட்டு வெளியே வந்துட்டு பசங்கிட்ட பேசுறதோட சரி. இன்ஸ்டியூட் கிளாஸஸ், டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் படிக்கிறது மட்டும் தான் ஒர்க்கு. ஓகே. இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறமா வேலையை விட்டுட்டு ஃபுல்லாக ரிசைன் பண்ணிட்டு தான் படிக்கணும். ஒரு வேலையை விடுறது ஒரு பெரிய டிசிஷன்ல, அந்த முடிவு எப்படி எடுத்தீங்க சார்? அந்த டெசிஷன் ஐ மீன் ஒரு பெரிய டிசிஷன், அதை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. கிளியர் பண்ண முடியுங்கிற கெப்பாசிட்டி, மைண்ட் எபிலிட்டி எல்லா திங்கிங்கும் வந்தது காரணம் வந்து என்னோட சிஸ்டர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே. அவங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. அவங்க எனக்கு கீழே படிச்சாங்க. நான் அவங்கள முன்னாடி படிக்க வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணோம். பட் அவங்க கிளியர் பண்ணும்போது அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு
அந்த மைண்ட் எபிலிட்டி அந்த திங்கிங்லாம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. ஓகே நம்மளும் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற. இப்போ குடும்பத்துல எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா வேலையை விடுறது? எல்லாருமே ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க தான் படிக்க வச்சாங்க. அந்த நேரத்துல கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏன் ஆமா. வேலையை விடுற அப்படிலாம் கேட்கல அவங்க? அப்படிலாம் இல்லை, அவங்க ஃபைனான்ஸில் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. டெஸ்ட் எல்லாம் போட்டு பாத்தீங்களா எக்ஸாமுக்கு முன்னாடி? டெஸ்ட் எப்பவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ கூட டெஸ்ட்ல இருந்து தான் வரேன். ஓகே. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நாளைக்கு போயிடுவேன் இன்ஸ்டியூட்ல டெஸ்ட்டுக்கு. இப்பவும் படிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, ஆகஸ்ட் 3 எக்ஸாம், ஏஐ எக்ஸாம். நான் போன டைம் விட்ட எக்ஸாம் திருப்பி ஆகஸ்ட் 3 இப்போ எக்ஸாம் ஓகே. படிச்சிட்டு இருக்கோம். இப்போ நீங்க எய்ம் அதை எய்ம் டு படிச்சு எய்ம் ஏஐ தான் எய்ம் இப்போ ஆமா. திரும்ப படிச்சிட்டு தான் இருக்கீங்க? திரும்ப படிச்சுட்டு தான் இருக்கோம். ஓகே. எப்படி பேலன்ஸாக கொண்டு போகிறது சார்? இப்போ டெக்னிக்கல் பேப்பர் ஒரு 10 யூனிட் அதில் படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஜிஎஸ் எடுத்தீங்கன்னா அதில் 6 யூனிட் நம்ம படிக்கணும். அதுல வந்து இல்லாமல் மேக்ஸும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்படி அதை எல்லாம் மேனேஜ் பண்ணுறது? சார் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சார். நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் படிப்போம். அப்படி படிச்சோம்னா அடுத்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது மறந்துடும். நம்ம ஒரு நாள் வந்து பேலன்ஸ்டாக ஜிஎஸும் படிக்கணும், டெக்னிக்கலும் படிக்கணும். ஜிஎஸ் 2 சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா டெக்னிக்கல் வந்து ஒரு 3 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து ரிவைசிங் பண்ணும்போது ஒரு 10 சப்ஜெக்டாக வரும். அப்படிங்கும்போது 1 month கவர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஆல் ஓவர் எல்லாமே ஞாபகம் இருக்கும், ஷார்ட் மெமரியில் இருக்கும். இல்லைனா ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் போகும்போது அந்த சப்ஜெக்ட் வந்து கடைசி 10th சப்ஜெக்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் 4 சப்ஜெக்ட் ஃபுல்லாக மறந்துடும். ஓகே. இப்போ நான் ஒரு புதுசாக இப்போ நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டோ இல்லை டிப்ளமோ முடிச்சிட்டோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வரேன்னா எனக்கு என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்? நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ப்ரிஃபர்னா எந்த டைப் ஆஃப் எக்ஸாம்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கான ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்க. செல்ஃபாக படிக்கிறது வந்து ரொம்ப டிலே ஆகும். அப்புறம் எங்கே ஐசோலேட் ஆகி படிங்க. ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டாக எடுத்துகிட்டு படிச்சிங்கன்னா டிலே ஆகும். தனியாக அந்த 1 year ஐசோலேட் ஆயிருங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மிங்கிள் ஆகி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த படிக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கூட விளையாட்டுத்தனமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மேபி டிலே ஆகும். ரிசல்ட்ஸில் கண்டிப்பாக டிலே ஆகும். ஓகே. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததா உங்களுக்கு படிக்கிறப்ப? கண்டிப்பாக இருக்கும். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்னால அந்த மொபைல் டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் போச்சு. என்னோட கோ பார்ட்னர் ஸ்டடி இருக்காரு. அவர் இந்த டைம் ஏஇல 2nd ரேங்க். போன டைம் ஏஇலையும் கிளியர் பண்ணிட்டாரு. இந்த டைம் ஏஇல 2nd ரேங்க். அவர் கூட இருக்கும்போது நான் கண்டிப்பாக படிச்சுட்டு மட்டும் தான் இருப்போம். வேற ஆப்ஷனே இல்லை. நாங்கள் 2 பேரும் அவங்களுக்காக நானும் எனக்காக அவங்களும் 2 பேரும் படிச்சுட்டு மட்டும் தான் இருப்போம். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப மைனராக இருக்கும். மேபி இந்த தூங்குறதுக்கு முன்னாடியோ மேபி இல்லைனா எந்த இந்த சாப்பிட்ற பிரேக்லையோ அந்த டைமில் தான் யூஸ் பண்ணுவோம். அது கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி தான் போடுவோம். ஓகே. ஒரு பயம், ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருந்ததா? இப்போ நம்ம ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், இல்லை 15 சொன்னீங்களா, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிச்சிருக்கோம். இப்போ முடிச்சுட்டு வரவங்களோட நம்ம கம்பீட் பண்ணுறோம். அவங்களாம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ முடிச்சுட்டு வந்துட்டு அதே மைண்ட்லேயே இருப்பாங்க. நம்ம புதுசாக எல்லாத்தையும் ரீகால் பண்ணி ப்ரெஷ்அப் பண்ணி அதுக்கப்புறமா தான் திரும்ப இது பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருந்ததா உங்களுக்கு? அந்த மாதிரி ஃபியர் ஃபேக்டர் எனக்கு இல்லை. ஏன் தெரிலனா நான் வந்து திரும்ப காலேஜ்லாம் படிச்சுட்டு இருந்தேன். பிஇ முடிச்சுட்டு அடுத்து பிஎட் இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி ஃபியர் ஃபேக்டர் வரும் கண்டிப்பாக. இந்த ஏஜ் ஃபேக்டரில் கண்டிப்பாக வரும். நான் அந்த எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் எழுதும்போது அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு ஆவாங்க. நம்ம கொஞ்சம் டிலே ஆகும்போது நம்ம அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நான் படித்தப்போ இருந்த ஜென்ரல்ஸு ஸ்கூல் புக்ஸ் தான். அந்த ஸ்கூல் புக்ஸ் இப்போ கம்ப்ளீட்டாக வேறு. இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூல் படித்தது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். எனக்கு ஹெல்ப் பண்ணாது. நான் ஐ ஹேவ் டு ஸ்டடி ஃபுல்லாகவே திருப்பி படிக்கணும். புதுசாக அவங்க புக்ஸ் எல்லாம் வாங்கி திருப்பி நான் படிச்சு தான் ஆகணும். நான் படித்த திருக்குறள் வேறு, இப்போ இருக்கிற திருக்குறள் வேறு, அதை தான் கேட்பாங்க. கரெக்ட். ஓகே. நீங்கள் ஆஸ்பிரன்ஸுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னது சார்? ஆஸ்பிரன்ஸ் படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும்தான். ஃபாஸ்ட்டாக படிக்கணும், சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல இன்ஸ்டியூட் உங்கள் நியர்பை கூட சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்டியூட் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். பட் அதர் இன்ஸ்டியூட்ஸ் இருந்தால் மேபி ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு நோட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த நோட்ஸ்லேயே மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். ஒரு நோட்ஸை திருப்பி மாற்றி படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னா உங்களோட ஒரு நோட்ஸில் மட்டுமே அப்டேட் பண்ணுங்கள். அந்த ஒரு நோட்ஸை மட்டுமே திருப்பி படிச்சிங்கன்னா தான் அது மட்டும் மைண்டில் இருக்கும். இல்லை எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகி குழம்பிடும். ஓகே. யாருக்குன்னா நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லலாம். இந்த இடத்துல நினைக்க வச்ச என்னோட பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி தான் சொல்றேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு, என் தம்பி. திருமணம் வேறு ஆகிட்டு உங்களுக்கு? ஆமாம் ப்ரோ. ஓகே. பெரிய டிசிஷன் அப்போ அது. ஓகே. என்னை படிக்க வச்ச என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சதுல எங்கள் அத்தை தான். ஓகே. அப்புறம் எங்கள் சித்தப்பா இடத்துல என் தம்பி இருக்கான். எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவேன். ஓகே. அடுத்த ஆண்டு ஏஇ ஆக என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி சார். தேங்க்யூ.